நம்மளுடைய நலன் கருதுபவள், அவள் எப்பொழுதும் நம்மை விட்டு பிரிவதில்லை அப்படிங்கிற எண்ணம் வந்தாலே அனுகிரகம் பண்ணிடுவா அம்பாள். அதுக்கு உண்டான சூழலை உருவாக்கிடுவா. என்ன பொருள் இருக்கோ இப்ப அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணா உற்பத்தி பண்ணுவா. மகாயாக்கிரமாராத்தியாயமானா மகாயாக்கிரமத்துக்கு உண்டான அனைத்து செல்வங்களையும் அவளே கொடுப்பா. அதுக்கப்புறம் அந்த பண்பு வாங்கிப்பா. ஒரு தாயார் குழந்தைய உருவாக்கி அது தப்பு தப்பா பேசினா கூட அது என் பையன் என்னமா இருக்கான் பாரு அப்படின்பா. அந்த பையன் பேர்ல இன்னும் சொல்ல போனா யாரு அம்மாவை மதிக்கலையோ, யாரு சிரத்தை இல்லையோ, யாருக்கு சாமர்த்தியம் இல்லையோ, அந்த புள்ள பேர்ல தான் அம்பாளுக்கு ஒரு தனி கண்ணீர். அம்மாவுக்கு அதே ஒரு தாயை போன்றவள் தானாகவே முன்வந்து அனுகிரகம். இதுக்கெல்லாம் வியாக்கியானம் சொல்ல முடியுமா? எப்படி சொல்றது? இது ஒரு உள்ள உணர்வு. அந்த அந்த உணர்வு வந்தா தானா அந்த பண்பு நமக்குள்ள வந்துடும். ரொம்ப சிரத்தையெல்லாம் தேவையில்லை. அம்பாளுடைய கருணை இருக்கிறதுனால. அதனாலதான் பரமோதாரன் எதுவுமே செய்யாம உயர்ந்த ஒரு பதவியை நம்ம கொடுப்பா. எதுவுமே செய்யாம நம்ம வேண்டினது அனைத்தையும் தருவாள். அப்படிப்பட்ட ஒரு உதார குணம் படைத்தவள் உமையம்மை. அவளை தொடர்ந்து தியானம் பண்ணி நாம் வேண்டியதை விரும்பி பெறலாம். தாய் போல் கருதி தொழுங்கள். உங்கள் முன்னால் தேடாமலேகவே தைய வந்து அருள்வாள்.